யோசிப்பதை நிறுத்துவது எப்படி? மனதோடு கொஞ்சம் பேசுங்கள்ல, மனது கூட எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பேசுனா, அது நம்ம வாழ்க்கைக்கும், நம்ம மனசுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதுவே நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவா கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில என்ன மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா யோசிக்கிறது. இந்த அதிகமாக யோசிக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனைகளும் உருவாகுது. ஸோ யோசனை அப்படிங்கிறதே அதிகமாக நார்மல் திங்கிங்கை விட அதீத திங்கிங் எப்பவுமே அதையே யோசிச்சுட்டு இருக்குது. இப்போ அதிகமாக யோசிக்க யோசிக்க என்ன பிரச்சனை உண்டாகும்னா நெகட்டிவிட்டி அதிகமாகும், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக உருவாகும். அப்போ அதிகமாக யோசிக்க யோசிக்க எதிர்மறை எண்ணம் உருவாகும் போது அதுவே ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் டிப்ரெஷன், ஒரு விதமான ஸ்ட்ரெயின் உருவாகிடுது. ஸோ அதனால தான் நம்ம மென்டல் ஸ்ட்ரெயினை, மென்டல் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை தவிர்க்கிறதுக்காக, பாசிட்டிவாக இருக்கிறதுக்காக இந்த அதிகமாக யோசிக்கிறதை தவிர்ப்பது எப்படின்னு நம்ம மனசுக்கிட்டேயே கொஞ்சம் பேசணும். இந்த அதிகமாக யோசிக்கிறதுனால தான் வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய எல்லா மகிழ்ச்சியும் காணாமல் போயிடுது. மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னா அதீத யோசனை, அதுவும் எதிர்மறையான எண்ணம். அதிகமாக யோசித்து எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குறதுனால தான் என்ன ஆகுது, மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுக்குள்ளே போய் அதீத கற்பனை, அதீத யோசனைக்குள்ளே போய் அவங்கள ஹாப்பினஸை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்யுது. ஸோ அனுபவிக்க முடியாமல் செய்கிறதுக்கு காரணம் இந்த அதீத சிந்தனை, அதீத யோசனை. ஸோ இந்த அதீத யோசனைக்கு நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னா, சில விஷயங்களை செய்தாலே இந்த அதீத யோசனையை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ண முடியும். ஈஸியாக அதுலேருந்து தவிர்த்துட்டு அந்த அதீத யோசனைங்கிற எதிர்மறை கருத்துக்களிலிருந்து நம்மளை நாமளே பாதுகாத்து நேர்மறையாக மாற்றி அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட முடியும். அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல உங்களை நீங்களே ஒரு செயல் திட்டத்தில் வாழ கற்றுக்கணும். அப்போ செயல் திட்டம்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு செயல் திட்டம் உருவாக்கிக்கணும். கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஒர்க். ஸோ அது என்கேஜ்மெண்ட், ஒர்க்கை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி செயல்களில் நம்ம என்கேஜ் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, நம்மளுடைய அட்டென்ஷன் அதிகமான யோசனைக்கு போகாது. ஸோ அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா, நம்ம தொடர்ந்து சும்மா இருக்கும்போதோ, அதிகமாக ஒரு ஒர்க்லோடு இல்லாத போது தான் இந்த யோசனைங்கிறது உருவாகும். ஸோ நம்மளை நாமளே பல விஷயங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனை அதிகமாக வராது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே ஏதாவது விஷயங்களை கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணிக்கணும். அந்த என்கேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே ப்ரெசன்ட் வேர்ல்டில், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் பற்றி நினைக்கக்கூடாது. நீங்கள் பாஸ்ட்டை பற்றி நினச்சிங்கனாலும் பிரச்சனையாகும், ஃப்யூச்சரை பற்றி நினச்சிங்கனாலும் எதிர்மறை கருத்துக்கள் அதிகமாக வரும். அதே உங்களுக்கு ஒரு விதமான நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது நெகட்டிவ் யோசனைகளை கொண்டு வந்துடும். ஸோ ஒன்று கண்டினியூஸாக உங்களை என்கேஜ் பண்ணிக்கோங்க. 2 பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே நிகழ்காலத்தில் வாழ பழகிக்குங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இன்றைக்கி ஒரு வேலை செய்கிறேன்னா அதை ஹாப்பியாக சந்தோஷமாக அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடணும். அது மட்டும் இல்லை, எந்த வேலையும் எங்கே செஞ்சாலும் அந்த வேலையில் கவனம் செலுத்திட்டு அதை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க. அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி. நேற்றைய பற்றி நினச்சிங்கனாலும் அது பேர்டன், நாளைய பற்றி நினச்சிங்கனாலும் அது ஒரு விதமான ப்ரெஷர். ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ,
நாளைக்கு அங்கே நடக்குமோ நடக்காதோ, நாளைக்கு ப்ராஃபிட் வருமோ வராதோ, நாளைக்கு அங்கே போகுமா, பல விஷயங்கள் மனசுக்குள்ளே நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது ஒரு யோசனை. ஸோ அந்த யோசனை என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓவரால் டைம் கில்லிங் ப்ராசஸ் ஆகிடும். அதனால் ப்ரெசன்ட் வேர்ல்டில் ப்ரெசண்ட்டாக இருக்க கற்றுக்குங்க. அது உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நெகட்டிவாக யோசிக்கிறத ஊக்குவிக்காது, நெகட்டிவாக யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணும். அப்புறம் எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு அழகான சர்க்கிளை உண்டாக்கிக்குங்க. அது நண்பர்கள், உறவினர்கள் வட்டம், நண்பர்கள் வட்டம். அந்த சர்க்கிளில் உண்டாக்கிட்டு ஒரு ஹாப்பியான நேர்மறையான விஷயங்களை நீங்கள் சிந்திங்க, பேசுங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவிட்டி போயிடும். நம்ம லோன்லினஸும் அதிகமாக பேசாமல் நமக்குன்னு ஒரு சர்க்கிளை உருவாக்காமல் இருக்கும்போது தான் லோன்லினஸ் அதிகமாக வரும். அப்படி லோன்லினஸ் அதிகமாக வர்றதுனால என்ன ஆகும்னா அதிகமாக உங்களுடைய ஷேரிங்கு, உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை ஷேரிங்கு, தாட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, க்ளோஸாக இருக்கவங்களுடைய எப்பவுமே ஒரு சர்க்கிளில் இருந்தீங்கன்னா அந்த ஹாப்பினஸும் அந்த யோசிக்கிற தன்மையும் குறைந்துவிடும். இது யோசிக்கிறதை தவிர்ப்பதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்புறம் யோசிக்கிறதை தவிர்க்கிறதுக்கு அடுத்த பார்ட் என்னன்னா, நம்ம எப்போவுமே நம்மளை ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சர்க்கிளில், பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் என்வாயன்மெண்ட் இருக்கோ அங்கே நம்மளை நாமளே அவாய்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த இடமெல்லாம் எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்குது, இந்த இடமெல்லாம் ஒரு அதிகமாக எதிர்மறையான நெகட்டிவ் கருத்துக்களை கொடுக்குது, நெகட்டிவாக இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா அப்போ அந்த இடத்த விட்டுட்டு நேர்மறையான இடங்களுக்கும் உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணும்போது தான் உங்களை நீங்களே யோசிக்கிறதை நிறுத்துவீங்க. அப்போ யோசனை அப்படிங்கிறதே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யோசிக்க ஆரம்பிக்கிறோம்னாலே அதை ஸ்டாப் பண்ண கற்றுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு, ஏதோ நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அப்போ யோசிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சதுமே உடனே அந்த சீனை ஸ்டாப் பண்ணணும். உங்கள் மைண்டுக்கு தெரியுது நீங்கள் யோசிக்க ஏதோ ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிச்சு, அந்த யோசிக்கிறத சில மணி துளிகளுக்கு மேலே கண்டினியூ பண்ணுறத நீங்கள் நினச்சா ஸ்டாப் பண்ண முடியும். எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிசீஸை பற்றி நினைக்கிறீங்க. அப்போ அந்த டிசீஸை பற்றி நீங்கள் ஓகே இது இப்படி ஆகுமோ அப்படின்னா, அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன தோணணும்னா, இந்த டிசீஸை பற்றி நான் நினைக்கிறதுனால எதுவும் மாறப்போகிறதில்லை, நடக்க போகிறதில்லை. அப்போ இது ஜஸ்ட் டைம் கில்லிங் ப்ராசஸ். இந்த டிசீஸை பற்றி நான் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது டைம் கில்லிங் ப்ராசஸ். உடனே சில மணித்துளிகளே தெரிஞ்சு டக்குன்னு வேற ஒரு வேலைகளில் போகிறது, அல்லது வேற ஒரு டாப்பிக்கை பேசுறது, வேற ஒரு விஷயத்தை செய்கிறது, ஒரு வேலையை செய்கிறது, ஒரு வண்டி எடுத்து ஒரு பக்கம் போய் ஒரு ஒரு ஃப்ரெண்டு கூட பேசுறது, ஒரு வாக்கிங் போகிறது. ஸோ இந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த என்வாயன்மெண்ட்டை மாற்றலாம், இடத்தை மாற்றலாம், மனிதர்களை மாற்றலாம். ஸோ என்வாயன்மெண்ட்டையும் மாற்றி மனிதர்களையும் மாற்றி அப்போ உங்கள் சீனை மாற்றும் போது எப்படி படங்களை சொல்கிறாங்க, இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஒரு சீன் ஊட்டியில் எடுக்கிறாங்க, அதை கட் பண்ணிவிட்டு சென்னையில் ஒரு சீன் எடுக்கிற மாதிரி நீங்கள் அதிகமாக யோசித்து சில விஷயங்களை யோசிக்கிறதுனா அந்த ரொம்ப யோசிக்கிறதுக்கு உங்கள் மைண்டுக்கு நீங்கள் டைம் கொடுக்காதீங்க. அப்போ எப்படி நீங்கள் ஒரு வியாதியை பற்றி நினைக்கிறீங்க அல்லது ஒரு நெகட்டிவான விஷயங்களை பற்றி நினைக்கிறீங்கன்னா உடனே உங்கள் மைண்டுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்களே ஸ்டாப் பண்ணணும். இல்லை இது ஒரு மைண்டுக்கு உகந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்டை மாற்றணும். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அதுக்கப்புறம் நண்பர்களை மாற்றணும்.
நண்பர்கள்கிட்ட போய் பேசணும், அல்லது ஏதாவது ஒரு வேலையை ஒரு என்கேஜ் பண்ணணும். பாருங்க, ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம், அல்லது ஏதாவது ஒரு வீட்டு வேலைகளில் ஒன்றில் சடனாக கவனம் செலுத்தலாம். ஒரு ஒரு கார்டனிங், ஒரு மரம் வைக்கிறது, செடி வைக்கிறது, ஏதாவது ஒரு கிளீனிங் வேலை. ஸோ அந்த அதீத யோசனை வரும்போதே சீனை கட் பண்ணும். அப்படி சீனை கட் பண்ணி வேறு விஷயங்களுக்கு போனால் அந்த மைண்டு அந்த அந்த என்ன வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலைக்கு போயிடும், மைண்டும் போயிடும் அந்த வேலைக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதீதமாக யோசித்து உங்கள் பாடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன், அந்த ஒரு விதமான மன அழுத்தம் குறைக்கப்படும். இதுதான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள், எப்படி அதிகமாக யோசிக்கிறதை நம்ம குறைக்கிறது அப்படின்ட்டு. நம்ம உட்காந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது வேஸ்ட் ஆஃப் டைம் கில்லிங் ப்ராசஸ். அப்போ அந்த வேஸ்ட் ஆஃப் டைமை நம்ம எப்படி அந்த வேஸ்ட் ஆஃப் டைமை நம்ம டைம் கொடுக்கக்கூடாது. டைம் கொடுத்தோம்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சீன் நெகட்டிவாக வருது, தேவையில்லாத விஷயத்தை யோசித்து ஆரம்பிக்குதுன்னாலே அப்போ உங்களுக்கு என்ன மனசுக்குள்ளே தோணணும்? வியாதி பற்றி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எப்படி இருந்தாலும் வரத்தான் செய்யும், போகிறது போகத்தான் செய்யும். நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத உட்காந்து நீங்கள் யோசித்து பண்ணுறதுனால அந்த விஷயம் மாற்ற முடியும்னா எதுவும் உங்களால் மாற்ற முடியாது. அப்போ அதை உட்காந்து யோசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதைய உங்கள் மைண்டுக்கு சொல்லி நான் சொன்ன விதத்தில் மாற்றணும். அப்புறம் கண்டினியூஸாக வாக்கிங், அப்புறம் தியானம். இந்த வாக்கிங் தியானம்ங்கிறத ரெகுலராக கடைபிடிச்சிங்கனாலே உங்களுடைய அந்த அதிகமாக யோசிக்கிறதுக்கே நேரம் கொடுக்காது. ஏன்னா உங்களை என்கரேஜ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, டக்குன்னு வாக்கிங் போயிடுங்க. அது 2 வேளை வாக்கிங் போனீங்கனாலும் சரி, 3 வேளை வாக்கிங் போனீங்கனாலும் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்க. காலையில் வாக்கிங் போகிறீங்க, மதியம் உங்களுக்கு ஏதோ இதாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குதுன்னா மதியம் வாக்கிங் போங்க, வீட்டை சுற்றி நடங்க. இல்லை ஈவினிங் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, ஏதோ டைம் இருக்குது, அதிகமாக யோசிக்கிறீங்கன்னா வாக்கிங் போங்க. தியானம் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஸோ யோகா, தியானம், வாக்கிங், இந்த 3லிருந்தும் அதிகமாக யோசிப்பதை குறைக்க முடியும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணது. ஸோ நம்ம உடம்பை நம்ம தாங்க கரெக்ட் பண்ணிக்கணும், மனசையும் உடம்பை நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ யோகா, வாக்கிங், தென் தியானம், மெடிடேஷன். ஸோ மைண்ட் அப்படியே டைவர்ஷன் ஆகும். ஸோ மைண்டு டைவர்ஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக யோசிப்பதை அது தவிர்க்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் அதிகமாக யோசிக்கப்படுகிறோமோ அங்கெல்லாம் மைண்டு டைவர்ஷன் தேவைப்படுது. அந்த மைண்டு டைவர்ஷன் எதுவாக இருக்கலாம்? அது ஒரு வாக்கிங்காக இருக்கலாம், அது ஒரு யோகாவாக இருக்கலாம், அது ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டு டைவர்ஷன் ஆகி நீங்கள் அதிகமாக நெகட்டிவாக யோசிக்கிறதையும் ஃபுல் ஸ்டாப் அப்படியே ஸ்டாப் பண்ணுது. ஸ்டாப் பண்ணி சீனை மாற்றுது. ஸோ சீனை மாற்றி இப்படியே பண்ண அந்த பாடிக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்க. அந்த பாடிக்கும் மைண்டுக்கும் என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு இந்த அதீத யோசனை, அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுறது, நெகட்டிவாக திங்கிங் பண்ணுறது இந்த பாடியும் மைண்டும் விரும்பலின்னு அந்த சீனை கட் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய வாக்கிங் ஆகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய யோகாவாகட்டும், மெடிடேஷன் ஆகட்டும், அல்லது ஃப்ரெண்ட்ஸு கூட அளவலாகிறதாகட்டும், அல்லது டிஃப்ரெண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு போகிறதாகட்டும், இது எல்லாமே ஒரு விதமான ப்ராக்டிஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்னாகும், உங்கள் மைண்டை அப்படியே இந்த ஓவர் திங்கிங்லேருந்து, அதிகமாக யோசிக்கிறதுலேருந்தும் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு, உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதே ஒரு விதமான ட்ரீட்மெண்ட், அதே ஒரு விதமான ப்ராக்டிஸ். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராக்டிஸ் என்ன ஆகும்னா,
ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதிகமாக யோசிக்கிறதையே ஸ்டாப் பண்ணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்காக யோசிக்கவே வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் ஓவராக யோசிக்காதீங்க, ஓவராக சிந்திக்காதீங்க அப்படிங்கிறது தான். அந்த ஓவராக யோசிக்கும் போதும் சிந்திக்கும் போது தான் உங்களுடைய எதிர்மறை கருத்துக்கள், எதிர்மறை எண்ணங்கள் வந்து அது உடலுக்கு ஒரு விதமான பயத்தை உருவாக்கிவிடும். ஒரு வியாதி இருக்குது, அல்லது ஒரு செயல் இருக்குது, அல்லது ஒரு படிப்பு இருக்குது, எதுவுமே ரொம்ப திங்க் பண்ணும்போது முடியாமல் போயிடுமோங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா? அது வந்து உங்களுடைய பிபியை ரைஸ் பண்ணும், பிளட் சுகரை ரைஸ் பண்ணும். அதனால தான் அதீதமாக சிந்திக்க வேண்டாம், நெகட்டிவாக சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லு. இதெல்லாம் வந்து மனசுங்கிறதே வந்து வியாதியோட கனெக்ட் ஆனது. பிளட் ப்ரெஷர், மனசுக்கும் பிளட் ப்ரெஷருக்கும் சம்மந்தம் இருக்குது, மனசுக்கும் பிளட் சுகருக்கும் சம்மந்தம் இருக்குது, மனசுக்கும் மற்ற குரோனிக் வியாதிகளுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இது எல்லாம் சம்மந்தம் இருக்கிறதுனால நீங்கள் எப்போவுமே உங்கள் உடலை அதிகமாக யோசிக்கிறதையும் திங்க் பண்ணுறதையும் குறைத்து கொள்ள வேண்டும். அப்படி குறைச்சிங்கன்னா தான் பாடி நல்லா இருக்கும், பிபி கரெக்டாக இருக்கும், பிளட் சுகர் கரெக்டாக இருக்கும், மற்ற குரோனிக் டிசீஸ் எல்லாம் வராது. டிப்ரெஷன் தான் வந்து மெயின் காரணம் மற்ற எல்லா வியாதிகளுக்கும். அதனால் அதீத யோசனைங்கிறதே உடலுக்கு ஒரு விதமான தேவையில்லாத ஒன்று. அது உடலை கொல்லக்கூடிய அல்லது உடலை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்ஷன் மாதிரி இந்த அதீத யோசனை அப்படிங்கிறது. பல பேர் வந்து அதிகமாக யோசித்து தான் அவங்க வந்து மைண்டே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதீத சிந்தனை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன சில நேரம் சில விஷயங்களுக்கு இதுக்குன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சில நேரம் மட்டும்தான் ஒதுக்கணும் யோசிக்கிறதுக்கு. ரொம்ப ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள்னு நிறைய நேரத்தை எடுத்து யோசிக்கக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு கடைக்கு போய் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஒரு அம்மா வந்து பட்டுப்புடவை செலெக்ஷன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதை பார்த்துட்டே இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்ல முடியும்? அது ஒரு விதமான ஓவர் திங்கிங் தான். எடுக்கலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமான்னு. அப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரம். ஆனால் கண்டினியூஸாக ஒரு பொருளை எடுக்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்தோம்னா இது ஒரு விதமான ஓவர் திங்கிங் தான். அதே மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து எதையாவது யோசிச்சுட்டே ரொம்ப நேரம் இருக்காங்கன்னா அதுவும் ஓவர் திங்கிங் தான். ஸோ இதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எதையும் சடனாக முடிவெடுக்கணும். ஸோ சடனாக முடிவெடுக்கும் போது நிகழ்காலத்தில் வாழ்கிறோம். அந்த சடனாக முடிவெடுக்கிறது நம்மளுடைய தன்னம்பிக்கையை காட்டுது. சடனாக முடிவெடுக்கிறது நெகட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்காது. டக்குன்னு பாசிட்டிவாக ஒரு முடிவு எடுக்கணும். ரொம்ப காலம் தாழ்த்தக்கூடாது. காலம் தாழ்த்த ரொம்பவும் காலம் தாழ்த்த 1 நாள் எடுத்துக்கலாம், 2 நாள், ரொம்ப சில விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப காலம் தாழ்த்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது முடிவுகள் வந்து மாறலாம். அந்த காலங்கள் ரொம்ப நேரம் யோசிக்கிறதுனால உங்கள் மைண்டு வந்து அப்செட் ஆகும். அதனால தான் ரொம்ப யோசிக்காதீங்கன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஒவ்வொன்றும் சரியாக இருக்கணுங்கிறத விட கரெக்டாக டைமுக்கு எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கணும். இது வந்து வாழ்க்கையில் மனதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் அதிகமாக ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த ஓவர் திங்கிங்க்கு அதிகமாக இடம் கொடுக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையையே ஒரு ஹாப்பியாக, சந்தோஷமாக, நேர்மறையாக வச்சுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து யோசனை வருது அப்படின்னா அந்த சீனை கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை சரியாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்று வந்து யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், தென் வந்து வாக்கிங். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் நிறைய வந்து ஹாப்பினஸை கொண்டு வந்துட்டு
எதுக்குமே வந்து திங்கிங்கே இடம் இல்லாமல் என்கேஜ் பண்ணிக்கணும் லைஃப்பில். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டு தான் நம்மளை வந்து அடுத்ததை பற்றி யோசிக்காமல் வைத்திருக்கும். இதெல்லாம் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு விதமான யுக்தினே சொல்லலாம், வாழக்கூடிய யுக்தினே சொல்லலாம். பல நேரங்களில் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சரின்னு நினைக்கிறோம். ஆனால் மனதை போட்டு ரொம்ப யோசனை பண்ண மனதுக்கு ஒரு விதமான ப்ரெஷரை கொடுக்குறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ப்ரெஷரை கொடுக்க அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அதனால் வந்து ஸ்ட்ரெயினை தாங்க முடியாமல், ப்ரெஷரை தாங்க முடியாமல் அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதா டிப்ரெஷன், மன அழுத்தம். ஸோ பல பேர் வந்து வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே வந்து உள்ளுக்குள்ளேயே புழுமி அதே மன அழுத்தம் டிப்ரெஷன் ஆகும். எப்பயுமே கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையாக இருங்க. யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி வெளிப்படைத்தன்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பவுமே ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. எல்லாத்தையும் மறைக்கத்தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை வச்சு நீங்கள் புழுமத்தான் உங்களுக்குள்ளேயே இருக்கத்தான் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியும். 4 பேர்த்துக்குள்ள ஷேர் பண்ணும்போது, 4 விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும்போது அது ரொம்ப ஈஸியாகிடும். காலில் கிடக்கிற கண்ணாடி சில்லை எடுத்து கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கிளாஸாக தெரியும். ஆனால் அதே வந்து கீழே கிடந்தது ரொம்ப சின்னது தான். அந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் மனம் உருவகப்படுத்த விடக்கூடாது. 4 பேர்த்து கூட வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு க்ளோஸ் சர்க்கிள், நம்பிக்கைக்குரியவர்களை வச்சுக்கணும். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட நம்ம வேணுங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். அப்படி ஷேர் பண்ணும்போது மனம் வந்து லேசாகும். ஸோ நமக்குன்னு எதையுமே நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன்ப்பா, யாருக்கிட்டையுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படிங்கிறதே வந்து மன அழுத்தத்துக்கு ஒரு அறிகுறி. அதனால் ஓவர் திங்கிங் அதிகமாகும், பயம் அதிகமாகும், ஓவர் திங்கிங் அதிகமாகும். அப்போ ஷேரிங் வித் த பீப்புள், அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கிட்டையும் போகிறவங்க வரவங்ககிட்டையெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணணும்னு சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்குன்னு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ். அந்த நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக நீங்கள் யோசிக்கிறதை காட்டிலும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி ஒரு சொல்யூஷன் கேளுங்க. ஸோ அந்த சொல்யூஷனில் ஒரு என்ன பாசிட்டிவிட்டி இருக்கோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண உங்களுக்கு அந்த அதீத யோசனை அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறது குறையும். எதையுமே நம்ம சொல்லக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா உலகத்தில் எல்லா மனிதனும் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகும். என்னதான் நீங்கள் வந்து பூட்டி வச்சிங்கன்னாலும் எல்லா மனிதனும் ஒரு ஸ்டேஜில், ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜில், ஃபைனல் ஸ்டேஜில் எல்லா விஷயம் மோரார்லெஸ் எல்லாத்துக்கும் தெரியும், அல்லது அந்த மனிதனுக்கு தெரியப்படுத்தப்படும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதுக்காக உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி யோசிச்சு உங்களை நீங்களே ஸ்பாயில் பண்ணுறதுக்கு 4 நம்பிக்கைக்குரியவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது 4 கருத்துக்கள் கிடைக்கும். அந்த கருத்துக்கள் மூலம் உங்கள் மைண்டு டைவர்ஷன் ஆகும். அந்த மைண்டு டைவர்ஷன் ஆகும்போது மனசு இலகுவாகும். அந்த மனசு இலகுவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த யோசிக்கிறத ஸ்டாப் ஆகும். யோசித்தாலே நெகட்டிவிட்டி வருதுன்னா யோசிக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு லிமிட்டை போடுங்க. ஸோ ரொம்ப நேரம் உட்காந்து அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் பிகம் நெகட்டிவ். ஸோ அந்த நெகட்டிவ் தான் வேண்டான்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஒதுக்குங்க. இவ்வளோ நேரம் ஓகே, நான் வேறு வேலைகளை பார்க்க போயிடுங்க. என்கேஜாக உங்கள் வேலைகளை பார்க்க போயிடுங்க. ஸோ அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். அப்புறம் வந்து உடற்பயிற்சியும் அதே நேரத்தில் வந்து மனப்பயிற்சியும் அவசியம். ஸோ உடற்பயிற்சி அப்படின்னா என்னென்னா, அது வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், அல்லது வந்து ஜிம்முக்கு போகிறதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உடல் சார்ந்த பயிற்சிகளும் மனம் சார்ந்த தியானங்கள், அதே மாதிரி வந்து
உங்களுடைய யோகா, தியானம், ஸோ இது எல்லாத்துலேயும் எப்பவுமே என்கேஜாக இருந்தீங்கன்னா இந்த உடலுக்கும் மனதுக்கும் சைமல்டேனியஸாக ஒரு பயிற்சிகள் கிடைக்க கிடைக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்டு அதிகமாக யோசிப்பதை நிறுத்துன்னு சொல்ல முடியாது, ஆனால் யோசிப்பதை குறைத்துக்கொள்ளும். சுத்தமாக யோசிக்க வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் அதிகமாக யோசித்தால் அதனால் வரக்கூடிய விளைவினால் அதிகமாக யோசிக்காதீங்க. அதனால் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அப்புறம் உடலுக்கு ரொம்ப டீப் டிப்ரெஷன்னால் மன அழுத்தம், இதயம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மனதுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பிளட் சுகர் அதிகமாகுது, பிபி அதிகமாகுது. ஸோ அதனால் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலையும் அதிகமாக யோசிக்காதீர்கள். நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஒருங்கே வைத்து யோசிச்சிங்கன்னா இந்த அதீத யோசனையை நம்ம தவிர்க்கலாம். அப்படி அதீத யோசனையையும் நம்ம தவிர்த்தால்தான் நம்ம உடலும் மனமும் நன்றாக இருக்கும். அதுதான் இந்த மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 38 குறிக்கோள். அதுதான் உங்களுடைய மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வைஸ், அதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட. ஸோ இத்துடன் மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 38 முடிஞ்சுது. நம்ம மனதோடு கொஞ்சம் பேசுங்கள் பகுதி 39 சந்திப்போம். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் தொடர்ந்து இந்த மாதிரி லைவ் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் கண்டினியூஸாக என்ன வீடியோஸ் ஷார்ட்ஸ் போடுறோமோ உங்களுக்கு ரீச் ஆகும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செஷனை சொல்லுங்கள். நம்ம வேறொரு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.